நியூ ஃபில்ம் நிலைய நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். விஜய் ஜனநாயகத்தை அவருடைய கட்சி சுயநலத்துக்காக ஜனநாயகத்தை குயிதோடு புதைச்சிட்டாங்களே, அப்புறம் ஜனநாயகத்தை நீங்க இழுக்கிறீங்க. இல்லை, அந்த படத்தை இவரே ரிலீஸ் பண்ணிட்டு இவரே பப்ளிசிட்டி ஆகணுங்கிறதுக்காக அதை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு அப்பாவிகளை ஜெயிலில் தள்ளி வச்சிருக்காங்க. எப்படி நடந்தது, அது என்ன கதை சார்? இல்லை, நீங்கள் என்ன அப்பாவிகளே ஜெயிலில் தள்ளி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்களே. விஜய் என்றைக்கு நேர்மையாக நடந்திருக்காரு அவர் வாழ்க்கையில், இன்றைக்கி மட்டும் நேர்மையாக நடந்துக்கிறதுக்கு. அதாவது அஜித் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார், சரித்திரத்தை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள், நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று தான், நாம் வாழனாலும் எத்தனை பேர் வேணாலும் எப்போ வேணாலும் கொள்ளலாம், தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அது படத்தில் வர ஒரு டைலாக். ஆனால் அஜித் அது நிஜத்தில் செஞ்சதே கிடையாது, ஒரு நாளும் செஞ்சதே கிடையாது. யாருடைய வாழ்க்கையை அழிச்சோ எவனுடைய படத்தை பிடுங்கியோ அஜித் நடிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனால் இவர் எப்படி இருக்கா பாருங்க, அஜித் டைலாக்காக பேசுனதை இவர் நிஜத்தில் கொண்டு வந்துட்டார், நிஜ வாழ்க்கையே கொண்டு வந்துட்டாரு. அதான் உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அஜித் படத்தில் டைலாக் தான் பேசினார், ஆனால் அவர் நிஜ வாழ்க்கையில் அப்படி நடந்து ஒரு நாளும் ஒருத்தங்கிட்ட ஒரு ரூபா பிடுங்குது கிடையாது. ஆனால் இங்கே பாருங்க, அஜித் பேசுகிற டைலாக்கை நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு யாரு? புரியுங்களா உங்களுக்கு? அதுதான் அது கதை. படத்தை ஏங்க ஒரு படத்தோடைய ஃபுட்டேஜ் யாருக்கிட்ட இருக்கும்? ஒன்று தயாரிப்பாளர், மேக்ஸிமம் எடிட்டர்கிட்ட தான் இருக்கும் அந்த ஃபுட்டேஜே. ஏன்னா ஒரு கேமரா எடுத்து அந்த ஃபுட்டேஜ் அடுத்த செகண்ட் எடிட்டர் கையில் போய் சேர்ந்துடும். எடிட்டரை தாண்டி வேறு யாருக்கிட்டையும் படம் எடிட்டர் கை எல்லா படத்தையும் முடிச்சு ஃபுட்டேஜ் எடுத்தது ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டர், ஹீரோலாம் உட்காந்து போட்டு காட்டுவாங்க. ஏன்னா கட் பண்ணணுமா, எடுக்கணுமா, தூக்கணுமா, சேர்க்கணுமா அப்படின்ற மாதிரி. கரெக்டுங்களா? அப்போ சேர்க்கும்போது என்ன ஆகும், ஃபுட்டேஜ் எங்கே இருக்கும், எடிட்டர்கிட்ட தான் இருக்கும். ஏப்பா எல்லாம் ஓகே, இப்போ சென்சார் காப்பி அனுப்புவாங்க, சென்சாருக்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க, படத்தை போட்டு பார்த்து சென்சார் எடுத்து அப்புறம் ரிலீஸ் டேட்டு கியூபு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் உங்களுக்கே தெரியும், அடுத்த செஸ்ட் எல்லாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படத்தோடைய ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருந்துக்கிட்டு பிஜேபி ரிலீஸ் பண்ணிடுச்சு, உதயநிதி ஸ்டாலின் ரிலீஸ் பண்ணிட்டாரு, எடப்பாடி ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஏயா எடப்பாடிக்கு எடிட்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? முதல்ல உதயநிதிக்கு உன் எடிட்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இல்லை உதயநிதி எனக்காச்சும் ஃபோன் பண்ணி பேசிட்டு போகிறேன், உங்கள் எடிட்டர்னாப்பா படம் எப்படிப்பா பண்ணியிருக்க, நல்லா இருக்கா, எங்கள் ஃபுட்டேஜ் இருந்தால் கொஞ்சம் அனுப்பலாம் பார்க்கலாம் அப்படின்னு உதயநிதி என்ன கேட்டிருக்காரா? இல்லை எடப்பாடி என்ன கேட்டிருக்காரா? இல்லை பிஜேபி கட்சி இதுதான் வேலையா உங்களுக்கு? இந்த படத்தை இதுனா பெரிய அப்படியே வாரணாசியா இல்லை பாகுபலி 3 இது இந்த படம்? அப்படியே எல்லோரும் இப்போ உலகமே பார்த்து அப்படியே மிரளுறதுக்கு இந்த படம். ஏற்கனவே இத்து போன குப்பையை தான் நீங்கள் எடுத்துன்னு பெருக்கி திரும்ப குப்பையாக வச்சுருக்கீங்க. இது என்ன பெரிய இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அது உலகமே பார்த்துட்டு காரிக்காரி துப்புக்கிட்டே இது ஒரு படமான வேறு கேட்குறானுங்க. பார்த்து என் ஃப்ரெண்டு யாராவது பார்த்து, ஆனால் பாருடே அந்த படத்தை நான் பார்க்க விருப்பம் விட்றா அப்படி சாமின்னு. ஆனால் படமான இது படத்துக்கு பெரிய பில்டப்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றான் அவன். அந்த லட்சத்தில் இவங்க படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதில் என்ன சொல்ல போனால் சார், ஒன்றும் வேணாம் சார், லியோ படத்தில் நிற்கிறேன் டான்ஸர்ஸ் யூனியனில் அந்த ஆடணும் கூட ஆடணுங்களுக்கு சம்பளம் தரணும்னு ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரிங்களா? கோட் படத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ இந்த படத்தில் இந்த பிரச்சனை. இவர் யாரை இவர் நல்லா வாழ வச்சிருக்காரு, இவர் இவங்களை வாழ வைக்க போகிறாரு. இப்போ இது காலம் எப்படி தெரியுமா ஆகும்? விஜய் படம் தான், இதுக்கப்புறம் முன்னாடியே நீ காசு கொடுன்னு அப்புறம் படம் பண்ணுறேன்னு இறங்குவாங்க. நீங்கள் கூட பாருங்கள், இந்த டான்சர்ஸ் யூனியன், அசிஸ்டண்ட்டு, இந்த டெக்னீஷியன், இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ண போகிறாங்க? அடுத்தது விஜய் படம் வந்துச்சுன்னா தயவுசெய்து முதல்ல மொத்தத்தையும் செட்டில் பண்ணுங்க, நான் படம் பண்ணுறேன், இல்லை நீ எவன் செட்டுன்னு வச்சுட்டு போட்டு போகிறானுங்க. ஏன்னா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் படங்கள் எல்லாமே. கடைசியாக நீங்கள் பாருங்கள் சார், இப்போ லியோ டான்ஸ் மாஸ்டர் சம்பளம் கொடுக்கணும் பிரச்சனை தெரியல, வெளியில் போராட்டமே பண்ணாங்க டான்ஸ் யூனியனில் போயிட்டு. நீங்கள் அடுத்த படத்துக்கு அந்த டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டாருனா வருவாங்களா அவங்க? நீங்கள் சொல்லுங்கள், வருவாங்களா அவங்க? எப்படி வருவாங்க? யோசிச்சு பாருங்க. சார் ஒருத்தன் ஒரு தொழிலை கற்றுன்ற ஆர்வத்தில் அசிஸ்டன்ட் எடிட்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக வரான். அவனுக்கு வேலை நான் ரிலீஸ் பண்ணி தான் அவனை கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறானா? இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் அவனுக்கு கோடி கோடியாக வந்துருச்சா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த யூடியூபர் மாரிதாஸ் ஒரு கிண்டலாக பதிவு போடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த எம்ஜிஆர் ஸ்டில் ஷார்ட் ஆகி விடும், அதை எடுத்து சுற்றுவார். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ரொம்ப நேசிக்கக்கூடியதான் எவனா ரிலீஸ் பண்ணிப்பான்னாரு. நான் கிண்டலாக கூட எடுத்துங்க பரவாயில்லன்னாரு. ஏன்னா இவன் எந்த அளவுக்கு கேவலமானன்றதை அவர் சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஏன்னா எம்ஜிஆரோட நீ எல்லாம் ஒரு பெரிய புளித்தியா அப்படின்ற மாதிரி கேட்காத மாதிரி எம்ஜிஆர் மீது அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட எவனா ஒருத்தர் பண்ணியிருப்பான். எம்ஜிஆரோட கால் தூசிக்கு ஈடாவியா நீ அப்படின்ற மாதிரி அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற கிண்டலாக ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறது. சார் ஏதாவது இந்த ரகுவரன் சொல்கிற மாதிரி தான், இவங்களே குண்டு வைப்பாங்களாம் அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம், இப்படி வச்சதில் ஒன்று கூடமா வெடிக்காது அப்படின்னு வரல ரகுவரன். அந்த மாதிரி கதை தான் சார் இது. இவங்கெல்லாம் பப்ளிசிட்டி பைத்தியம் சார். இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து சினிமா வரலாறு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டுமே கேளுங்க. இதுங்க எல்லாமே பப்ளிசிட்டி பைத்தியம். இது குடும்பமே பப்ளிசிட்டி பைத்தியன்றது தெரியும், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இவனுங்க வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க சினிமா உலகத்தில் அப்படின்றது. ஏன்னா இந்த தற்கொலை கும்பல்கள் அவங்களாம் நாலேஜ் கிடையாது, சுத்தமாக சொல்ல நாலேஜ் அறிவுன்றதே கிடையாது சுத்தமாக. குழந்தைங்க ஓட்டு போட சொன்னால் போய் உடனே ஓட்டு போட்டணுமா? இல்லை கேட்குறேன், குழந்தைங்க ஓட்டு என்ன நீங்களாம் உங்களாம் சொந்த அறிவு கிடையாதா? இல்லை கேட்க சொந்த அறிவு கிடையாதான்னு கேட்குறேன்.
அதை தான் கேட்குறேன். குழந்தைக்கு விஜய் பிடிக்குன்னா விஜய் ஒன்றா வீடியோ கூட்டு போட்டுருக்கீங்களா? என்ன அவர் என்ன பண்ணுவார், நாட்டுக்கு வந்து என்ன பண்ண, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, அவர் குடும்பத்தை எப்படி வச்சிருக்காரு, இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? யோசிக்கிற திறன் கிடையாது அவங்களுக்குலாம் நான் கேட்குறேன். இல்லை வந்தால் உண்மையிலே எல்லாம் வெளியில் வந்து மக்களை பார்ப்பாரா? இதுக்கே முக்கால் அழுகுறாரு இவரெல்லாம் வந்து பார்ப்பாரா? ஒரு தொகுதிக்கு ஒரு பிரச்சனை வந்து இறங்கி வந்து நிற்பாரா? இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா அவங்க? நாளைக்கு இதுக்கு தான் அவஸ்தைப்பட போகுதுங்க. நம்ம ஒன்றும் அவஸ்தை கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்றே அவனுக்கு ஓட்டு போட்டு போடுறது. ஓட்டு போட்டவன் ஏன்டா இவனுக்கு ஓட்டு போட்டது யோசிக்கிற நிலைமை வரதே வரும். சத்தியமாக வரும் பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க கதை. இவங்களே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். வேறு யார் சார் ரிலீஸ் பண்ணிக்க முடியும்? நீங்கள் என்ன சார் நீங்களும் நானும் ரிலீஸ் பண்ணிக்க முடியுமா சார் இந்த படத்தை? எப்படி அவர் பர்மிஷனாக முதல்ல எப்படி போகும் படம்? என்ன ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து எடிட்டர் வந்து திருடிட்டு போயிட்டாரா ஃபுட்டேஜை? நான் கேட்குறேன். எப்படி நீ உள்ள ஃபுல்லாக கேமரா வச்சுருக்க போகிறேன், கரெக்டுங்களா இல்லையா? பாத்ரூம் தவிர மீது எல்லாத்துலையும் கேமரா வச்சுருக்க போகிறேன். ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் உனக்கு வந்து ஃபுட்டேஜை பிடிக்க போயிட்டு லீக் அவுட் பண்ணுறாரா? எப்படிங்க பண்ணுவார் அவர்? எப்படி பண்ண முடியும்? எப்படி பண்ண? நீங்கள் இந்த ஆஃபீஸில் நீங்கள் என் கூட உட்காந்துருக்கீங்க, நீங்கள் என் கூட இருக்கீங்க, நீங்கள் எனக்கு தெரியாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. என்ன ஒன்றத்தை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? சும்மா கதை அடிக்குது. ஊரில் இருக்கிற முட்டா பசங்கன்னா அரசியலுக்காக பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டார் சார். அப்படிதான் அவங்க சொல்றாங்க. சரி, என்ன இது 100 கோடி தானே, எனக்கு இப்போ சம்பளமே வேணாம், நான் அடுத்த படம் பண்ணி தரேன். சம்பளம் வேணாம் சொல்லி விளையாட்டு. இப்போ படமே இவர் படம் தான். இல்லைன்னா இவருக்கு சம்பளம் வேணும். படமே இவர் படம் தான். உட்காந்துக்கிட்டு நோங்கிட்டு 200 கோடி வாங்குறேன், 300 கோடி வாங்குறேன், சன் பிக்சர்ஸ்ல படம் பண்ணி அப்போ சொல்ல வேண்டியது நான் சன் நிறுவனம் எனக்கு 200 கோடி சம்பளம் கொடுத்து சொல்ல முடியுமா? உன்னால தைரியமா? ஏன் சொல்ல முடியல? ஏஜிஎஸ்ல படம் பண்ணல, கோட்டுக்கு எவ்வளோ சம்பளங்களும் வெளிச்சம் போட்டு காட்டான். இவ்வளோ பேசுறல நீ உட்காந்துக்கிட்டு. கோட்டு படத்துக்கு நீ எவ்வளோ சம்பளம் வாங்கின எங்க காட்டு பார்க்கலாம், உன் டாக்குமெண்ட்டை காட்ட முடியுமா? நீ இல்லை, நீ நான் உச்சத்தை விட்டு வந்தேன் மிச்சத்தை விட்டு வந்து சொல்கிறல்ல, காட்டுப்பா. பீஸ்ட் படத்துக்கு நீ என்னப்பா சம்பளம் வாங்கின காட்டுப்பா, காட்டு. அதே உன் மாமன் மச்சான் படம் பினாமி படம் தான் மட்டும் சம்பளம் வந்துருதா உங்களுக்கு? மற்றவங்க எவ்வளோ சம்பளம் கொடுக்கல. உன் மாமாவும் மச்சானு தான் சம்பளம் கொடுத்துட்றாங்க உனக்கு 200 கோடி. சன் பிக்சர்ஸ் உனக்கு 200 கோடி சம்பளம் கொடுக்கல, ஏஜிஎஸ் உனக்கு 200 கோடி சம்பளம் கொடுக்கல. உன் மாமன் மச்சான் பினாமியில் படம் பண்ணுற மட்டும் உனக்கு 200 கோடி சம்பளம் கொடுக்குறான். அது என்னப்பா நியாயம்? இது எந்த ஒரு நியாயம் இது? இந்த சார் நான் அதை தர சொல்லல. இந்த என்ன படத்து ஏழை ஏற்றினால பணக்கார ஏற்றினாலும் என் பிள்ளை ஒரே ஜோதிச்சான்னு சொல்லுவாங்கல்ல. நீ ப்ரொடியூசர் பண்ணாலும் சரி, உன் மச்சான் பண்ணாலும் சரி, ரோட்டில் போகிற படம் பண்ணாலும் சரி, உனக்கு 200 கோடி கொடுக்கணுமா வேணாமா சொல்லுங்க? இது எப்படி தெரியுமா? இது சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் இப்போ பிளாட்ஃபார்மில் விற்கிறது 20 ரூபானா சூப்பர் மார்க்கெட்டு 25 ரூபா. ஏன்னா ஆஃபீஸ் போட்டு ஏசி போட்டு வச்சு 5 ரூபா அதிகம். அந்த மாதிரி கணக்கா இது எதுனா? நீ நான் பொருளையா விற்கிற சொல்லுங்க, எப்படிங்க வரும்? இந்த மாதிரி தானே சார் இருக்கு இது. இல்லை இவங்களுக்கு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு அது ஒரு இத்து போன படம் முதல்ல அதுவே விட்டுருங்க. அது ஒரு இத்து போன புளித்தி போன படம் அது. சரிங்களா? வேர்ஷன்லாம் மாற்றி நான் பண்ண போறேன்னு இருக்காரு வினோத். என்னத்தை பண்ண போறாரா? இந்த வேர்ஷனே இல்லாமல் எடுத்து வச்சதை மாற்றி பண்ண போகிறேன். திரும்ப ஷூட்டுக்கு கிளம்ப போகிறாராம்மா போயிட்டு உட்காந்துக்கிட்டு, இல்லை திரும்ப போய் ஷூட் எடுக்க போகிறாமா? அந்தாலும் ஒழுங்காக 4-5 படம் பண்ணியிருந்தான் சார். நல்லா தான் சார் இருந்தான் அந்தாலும். ஏதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் அப்படி நல்லா இருப்பாங்க. நீ பைத்திய ஹாஸ்பிட்டல் 1 மாதம் தொடர்ந்து போயிட்டு வந்து பாருங்களா, நீங்களே பைத்தியம் ஆகிடுவீங்க. புரியுங்களா? அந்த மாதிரி கதை தான் இது. தற்கொலை கும்பல் கூட சேராத வரைக்கும் இவெல்லாம் மெச்சூர்டாக பேசியிருந்தார். நல்லா தெரியும், மெச்சூர்டாக பேசியிருந்தார். நிறைய இன்டர்வியூ இருக்குது இவரோட இன்டர்வியூ. என்னைக்கு அந்த கும்பலோட போய் சேர்ந்து அந்த மலேசியாவில் பேசினார், அப்பயே டே நீயும் தற்கொலை தானடான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. டே உன்னை என்னவோ நினச்சிருந்தேன் மேடம், நாங்கள்லாம் நீ ஒரு மெச்சூர்டான ஆளு நினச்சிருந்தேன் மேடம், நீ பெரிய தற்கொலையை நீ தானே அப்படின்றானுங்க. எல்லாம் போகிறவங்களாம் அப்படி தான் சார் இருக்காங்க. செங்கோட்டையன் பாருங்க, அதிமுக வரைக்கும் அந்த அளவுக்கு பேச்சு இதாக இருந்தார். அங்கே போயிட்டு உட்காந்து குழந்தைக்கு சளி பிடிச்சினா விசில ஊது சளி போயிட்டுன்றாங்க. அசிங்கமாக இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு. இப்போ தெரியுதுல உங்களுக்கு. அதாவது வந்து குழந்தைகிட்ட போய் பழகுனா அவரும் குழந்தையாவே மாறிடுவார் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தற்கூரி பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட போய் சேர்ந்தா நீயும் தற்கூரியாவே மாறிடும். அது ஆக்சுவலாக இவங்க அப்படி இருக்காங்களா இல்லை அந்த கூட்டத்துக்கு போனோடனே மாறிடுறாங்களான்னு தெரியல. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அப்படிதான் இருக்கு நிலைமை. இது என்னத்தை நீ ஷூட் பண்ண போறேன்? நீ போயிட்டு திரும்பவும் என்ன மொத்த ஃபுட்டேஜை மாற்ற போறேன்னா பகவந்த் கேசரி தூக்கிட்டு வீரசிம்ம ரெட்டி எடுக்க போறாராம்மா அவரு? நான் கேட்குறேன். பகவந்த் கேசரி படம் ஓகே தூக்கி போட்டிருப்பா, ஜனநாயகன்ற டைப்ல நம்ம வீரசிம்ம ரெட்டி பாலகிருஷ்ணா படத்தை ரீமேக் பண்ணி எடுக்கலாம்ன்றாரு. ஆமா அப்படி இல்லை, எடுத்து வச்ச ஃபுட்டேஜ் ஏகப்பட்டது இருக்கான், அதை யூஸ் பண்ணுவாங்க. இதுவே குப்பையா இருக்குதுன்னா அப்ப அதெல்லாம் எந்த அளவுக்கு குப்பையா இருக்கும்? ரிஜெக்ட் ஆனது எவ்வளவு குப்பையா, ரிஜெக்ட் ஆனது எந்த அளவுக்கு குப்பையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சொல்ல முடியாது சார். ஓரளவுக்கு ரிஜெக்ட் ஆனது படத்தை அது கூட 1-2 நல்லா இருந்திருக்கும் சார் இதை விட. சரிங்களா? அந்த லட்சம் தான் இருக்க போகுது. இவங்க என்ன இடத்துல ஒன்றும் நல்லா இருக்க போகிறது கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை சார் இதெல்லாம். அப்புறம் அந்த இவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு, என்னை ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். யார்? இவரை தான் மக்களுக்கு என்ன பண்ணு பார்க்குறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஆனால் அங்கே ரோட்டில் நிற்கிறதுக்கெல்லாம் பாவமாக இருக்குது. அப்புறம் வீட்டில் போய் கோலம் போடுறாரு, அங்கே போய் இது பண்ணுறாரு. அதாவது என்னை பார்க்குறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா?
அங்கே கழுவி ஊற்றுறாங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் கால் கடுக்க நின்றுட்டு இருக்கோம், எங்களை பார்க்காமலே போயிட்டாரு அவரு, எவ்வளோ திமிரு இருக்கும் அவருக்கு, குழந்தை குட்டிலாம் வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி அங்கே பேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நாம சொல்லலை சார், அங்கே தான் பேட்டி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து என்னை பார்க்கறது ரொம்ப ஈஸி அப்படின்றாரு. அவர் டிவியில் பார்க்கறது ஈஸின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன டிவியில் படம் போட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான சேனலை யூடியூப்ல போய் எனக்கு பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பாரு. இதுக்கு தப்பாக புரிஞ்சுக்காது, நம்ம என்ன பண்ண முடியாதுக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.